கேஷுவல் டாக்குக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஃபெலிக்ஸ். நான் எரிக். வணக்கம் எரிக், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரேயரை பற்றி. ஓ சூப்பர். நிறைய விதமான ப்ரேயர் இருக்குது. நிறைய மாதிரியும் ப்ரேயர்ஸ்லாம் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. பைபிளில் கூட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஜெபிச்சது உண்டு. தாவீது கூட நிறைய ஜெபங்களை செய்திருக்கிறாரு. நம்ம ஆளுங்க படுத்துட்டுலாம் ஜெபிக்கிறாங்க. படுத்துட்டு ஜெபிக்க கூடாதுன்னு வேற சொல்றாங்க. சிலர் நடந்துக்கிட்டு ஜெபிக்கிறாங்க. சிலவங்க கார் ஓட்டும் போது ஜெபிக்கிறாங்க, ஃப்ளைட் ஓட்டும் போது ஜெபிக்கிறாங்க. ஆனால் கண்ணை மூடிடக்கூடாது. அப்படி ஜெபமே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லியா எல்லாரும் அவங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வேற மாதிரிலாம் ஜெபிக்கிறாங்க. இல்லை நாமளே கூட சில நேரம் அப்படிலாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவரை தண்டியும், ஆண்டவரே அப்படின்னு அவரை பனிஷ் பண்ணும், அவரை இந்த பக்கமே அவர் வராதபடி செய்யும், அவருக்கு அதுல நஷ்டத்தை ஏற்படுத்தும். இப்படிலாம் ஜெபிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்குமா பிரதர்? சொல்லுங்களேன். ஜபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. யார் அப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, நான் அவரை திட்டணும், அடிக்கணும் அல்லது ஒழிக்கணும், எனக்கு அதுக்கு தைரியம் இல்லை. ஐ மே எங்கேஜ் டான். பக்கத்தில் இருக்க ரவுடிக்கிட்ட சொல்லி, அண்ணா அவரை 4 அடி போட்டு நான் காசு தரேன்னு சொல்லலாம். அதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அவருக்கு அடி போட சொல்றது. ஓ, மறைமுகமா ஆண்டவரை வில்லன் ஆக்கிடுறதா? ஆமாம், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அவர் அடிப்படணும்னு நினைக்கிறது. அவர் அடிபடும்போது அப்படியே மனசுக்குள்ள ஒரு பெரிய அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறது. சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சனால தான் வேற இதுல அவங்கள இது பண்ணிக்குவாங்க, அக்னாலேஜ் பண்ணிக்குவாங்க. ஆமாங்க, ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். 2வது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள். இப்போ அது கிறிஸ்தவ போதனைக்கு நேர் எதிர்மாறான ஒரு ஜபம். மெய்யாகவே ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்க போகிறதும் இல்லை, பதிலளிக்க போகிறதும் இல்லை. அப்படியா? இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அவர் ஜெபித்த ஜபம்தான் ரொம்ப உன்னதமான ஒரு ஜபம். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களே மன்னியும். இது அதுக்கப்புறம் பின்னால ஸ்தேவான் அதை அப்படியே ஜெபிக்கிறார். இவங்க செஞ்ச குற்றத்தை இவங்க மேல சுமத்தாதிரும், இவர்களே மன்னியும். இதுதான் கிறிஸ்தவ போதனை. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காண்பிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ போதனை. இதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காதவங்கள ஆள் வச்சு அடிக்க முடியல, பில்லி சூனியம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அங்க போகிறதுக்கு பயமா இருக்கு, அதனால ஆண்டவர் வச்சு அடி போடலான்னு நினைக்கிறது, இது ஜபமும் அல்ல, இந்த ஜபம் கேட்கப்பட போவதும் இல்லை. அப்போ நம்ம ஜெபிக்கிறதுல நிறைய மாற்றங்களை நம்ம செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ல. ஜெபிக்கிறதுல மாற்றம் செய்யறதுக்கு முன்னால மனசுல ஒரு மாற்றம் வரணும். மனமாற்றம் ஃபர்ஸ்ட் வரணும். நீங்க முதலாவது இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா கிறிஸ்துவனுடைய குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ளார வருகிறது தான் மனமாற்றமே. நான் நேற்று வரைக்கும் வேற ஒரு நம்பிக்கையில இருந்தேன், இன்னைக்கு கிறிஸ்துவ பின்பற்றுகிறேன், ஆனா என் வாழ்க்கை எதுவும் மாறல அப்படின்னா அது மனம் திரும்பாத கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ மனம் திரும்புகிற போது என்ன நடக்குது அப்படின்னா பழையவைகள் ஒழிகிறது. அப்போ இந்த கோபம், வைராக்கியம், பழி வாங்குறது, இதெல்லாம் விட்டு வெளியே வரணும். பழி வாங்குதல் எனக்குரியது ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நாம் இந்த வேலையை செய்யாமல் இருக்கிறது தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அநியாயத்தை பொறுத்துக்கணும். பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, அநியாயத்தை நீங்கள் ஏன் பொறுத்து கொள்ளக்கூடாது. அப்போ அநியாயத்தை நம்ம பொறுத்து கொள்ளுகிறதுக்காகவே அழைக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு நாமெல்லாம் வேற மாதிரி கேட்டு 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 பழகிட்டோம். நான் கூட இப்போ அதை தான் கேட்கணும்னு நினச்சேன் நான். சொல்லுங்க. ஏன்னா நமக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறவங்களுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான ஜபங்கள்லாம் ஜெபிக்க போகிறோம். சரி, நியாயமில்லாத காரியத்தை நமக்கு விரோதமாக செய்கிறாங்களே, அதனால அவங்கள இப்படி பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கலாமா? இல்லைங்க, இப்போ கிறிஸ்தவ போதனை நீங்கள் வளர வளர இதுதான் உங்களுடைய சோதனையே. உங்களுக்கு அநியாயம் செய்கிற ஒருவர் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி அநியாயத்தை பொறுத்து கொள்கிறீர்கள், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். கிறிஸ்து கூட்டல் அவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து என்ன செய்தார் அதை நாம் செய்யாமல் நான்
எனக்கு பூமியில் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக ஜெபிச்சா அற்புதம் நடக்கிறதுக்காக, ஒரு மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறதுனால வர பிரச்சனைங்க இது. ஓகே. சொல்லப்போனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹவ் ஃபெயில்டுங்க. நம்முடைய போதனையே இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, இதில் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து நம்முடைய நித்திய ஜீவன் இருக்குதுன்னு சொல்ல மறந்து ஆண்டவர்கிட்ட அதை தருவார் இதை தருவார்னு சொல்லி பழகினதுனால மக்கள் அதை எதிர்பார்த்து வராங்க. நாமளும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு உன்னுடைய குற்ற உணர்வு நீங்கி கெட்டு போன சமாதானம் திரும்ப பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக தான் இயேசு வந்தார்னு சுவிசேஷத்தை சொல்லி அழைத்து கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு பூமியிலும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறது தான் உண்மையான சுவிசேஷங்க. இயேசு அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாருப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நாம சொல்றது என்ன? போஸ்டர் போடுறது என்ன? நோயில் கஷ்டப்படுறவங்களுக்கு சுகம் கிடைக்கிறது ரொம்ப அவசியம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது அவசியம், பிரச்சனையில் கடனில் இருக்கவங்களுக்கு பணம் கிடைக்கிறது அவசியம். இதெல்லாம் ரைட்டு. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி முன்னிலைப்படுத்துகிற அந்த ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றது? ப்ராஸ்பெரிட்டி. ஆமா, ஒரு செல்வ செழிப்புக்கான வழியாக தான் இன்றைக்கு பெருவாரியான ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட வந்தேன், எனக்கு அப்படி வளர்ந்தேன் இப்படி வளர்ந்தேன், இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம பல தடவை சொல்லி நமக்கே கொஞ்சம் போர் அடிக்குதுங்க. எல்லாம் அடுக்குமாடி வீடு கட்டினேன், பெரிய பெரிய கார் வாங்கினேன், ஃப்ளைட் வாங்கினேன், பிரைவேட் ஜெட் வாங்கினேன், இதெல்லாம் நமக்கு பொறாமை இல்லைங்க, கேட்குறவங்க அப்படி நினச்சிக்க கூடாது. அதுக்காக ஆண்டவர் வரல, அதை மாற்றவும் ஆண்டவர் சொல்லலை. அப்போ அந்த டோட்டல் கான்செப்டே கடைசியில் பார்த்தீங்கன்னா வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேற எப்பவும் இல்லைங்க, இதுதான் அது. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் வெறும் செல்வ செழிப்புக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமே இயேசுவை தேடி வருகிற காலம் ரொம்ப பெருகி போச்சு. வேற வழி இல்லாமல் நல்ல ஊழியக்காரர்கள் கூட இதை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இது இல்லைன்னா யார் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, அதுதான் இப்போ இந்த டாபிக் நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, நம்மளால் அநியாயம் செய்கிறவங்கள தட்டி கேட்க முடியல. நம்ம கேட்டாலும் அதுக்கு உலக பிரகாரமான இந்த உலகத்தில் நமக்கு நியாயம் கிடைக்க மாட்டேது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே அந்த மனுஷனை அந்த இடத்த விட்டு எடுத்து போடும் அப்படின்னு ஜெபிக்கிறது தப்பா? அப்படி ஜெபிக்காம ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு பின்னாலிருந்து அவனை இயக்குகிற பிசாசின் வல்லமைகளை முறியடியும், அந்த மனுஷனுக்கு உணர்வாக்கும், அவன் இருதயத்தில் கிரியை செய்யும், அவன் கண்களை தயவு கிடைக்க உதவி செய்யும், அவன் என்னை தொந்தரவு பண்ணாதபடி காத்துக்கொள்ளும், அவன் பண்ணுகிற தொந்தரவு என்னை அலட்டாதபடி காத்துக்கொள்ளும், இதை சகிக்க எனக்கு பொறுமையை தாரும், இதை தாங்கிக் கொள்ள எனக்கு கிருபை செய்யும், இதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இப்படி ஜெபிக்கிறது சரியா இருக்குங்க. அதாவது முக்கியமாக இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுவாங்க. கரெக்ட். மேலதிகாரி இவங்க கிறிஸ்தவங்கன்றதுக்காகவே பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லைன்னா கூட தனக்கு மேலே இருக்க அதிகாரிங்க அடுத்தது இவங்க இந்த பொசிஷனுக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அது கிறிஸ்தவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ப்ராப்ளம்ங்க இது. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், என்னோடு கூட பாடுகளை பட்டால் என்னோட கூட ஆளுகையும் செய்வீர்கள். உலகத்தில் உங்களுக்கு விதின் கோட்ஸ் யார் அந்த உங்களுக்கு? அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அன் ஈஸி லைஃப்ங்க. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ டஃப் லைஃப். டஃப் லைஃப்னா வேலை ஸ்தலத்துலையும் தான், எல்லா இடத்துலையுமே, ஃபேமிலியில் கூட எல்லா இடத்துலையுமே. இப்போ நீங்கள் இட் இஸ் 360 டிகிரிஸ்ங்க. அடிக்கடி நம்ம பேசுகிற உங்களுக்கும் எனக்குமே வீட்டில் போகும்போது நம்முடைய சில்ட்ரன்கிட்டையோ ஒய்ஃபுக்கிட்டேயோ பேரண்ட்ஸுக்கிட்டேயோ மற்றவங்கக்கிட்டேயோ நம்ம ஃபேஸ் பண்ணுகிற ப்ராப்ளமை நம்ம நியாயம் எடுப்படாமல் இருக்கும். எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம நம்முடைய கிறிஸ்டியன் வேல்யூஸை வெளிப்படுத்துகிறோம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? நான் இனிமேல் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற நினைவுகள் ஒரு ஃபிக்ஸட் ரெசல்யூஷன்லேருந்து வரலைங்க. வேர்ட் ஆஃப் காட் உள்ளே போக 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 அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருங்க. உங்களால் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு அநியாயம் நடக்குது, அந்த இடத்துல உங்களால் அடிக்க முடியும், ரியாக்ட் பண்ண முடியும், ரீபாட்டல் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இயேசு சொன்னது போல, அவரோ மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்னால் இருக்கிற பேசாது இருக்கிற ஆடை போல் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் மேலே துப்புனாங்க,
அவர் மேலே அடிச்சாங்க, குட்டுனாங்க, சின்ன பசங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர். ஒரு செகண்டில் அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இருக்க முடியும். பட் ஹீ வாண்டட் டு அக்காம்ப்ளிஷ் வாட் ஹீ ஹிம்செல்ஃப் டாட் அதர்ஸுங்க. அப்போ அவரே போதித்தவைகளை அவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துச்சு. அப்போ அவர் அப்படி தான் இருந்து காண்பித்தார். வாட் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ் டீச்சிங் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மலை பிரசங்கத்தில் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அவரே செய்தார். போதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸ்டேஜ் மேலேருந்து போதிக்கிறது ஈஸி. அதன்படி வாழுகிறதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை நோ டவுட் அட் ஆல் பாடுள்ள வாழ்க்கை தான். இந்த உரையாடலின் தொடர்ச்சியை பாகம் 2 கேட்க தவறாதீர்கள்.